ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான பேலன்ஸான லஞ்ச் காப் எடுத்துக்கலாம்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு 2 கேழ்வரகு சப்பாத்தி, ஒரு 50 கிராம் கைக்குத்தல் அரிசியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக புதினா துவையல், 1 கப்பில் பீன்ஸ் பாசிப்பருப்பு கூட்டு, 1 கப்பில் கத்திரிக்காய் மசியல், 1 கப் ஆனியன் ரைத்தா. இந்த மாதிரி பேலன்ஸாக நம்ம எடுத்துக்கும் போது டயபெட்டிஸும் நார்மலாக இருக்குங்க, வெயிட்டும் லாஸ் ஆகும். இன்றைக்கி கலோரி கம்மியான ஈஸியாக செய்யக்கூடிய பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதும் 400 கிராம் பீன்ஸை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 200 கிராம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. ஒரு 50 கிராம் பாசிப்பயிரை 10 நிமிஷம் ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணுங்க. அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஊற்றி கிளறி ஒரு விசில் கொடுக்கணுங்க. ஒரு விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை திறந்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் கூட்டு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.